நாம் தமிழர் கட்சி எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு சாயம் பூசுறது அப்படிங்கிறது வந்து எதிர்க்கட்சிகளுடைய வேலை. ஒரு 14,000 மேடைகளுக்கு மேலே பேசியிருக்கிறார். அதில் அவர் சொன்னதில் ஒரு பகுதியை எடுத்துப்பாங்க, இன்னொரு பகுதியை எடுத்துக்க மாட்டாங்க. அவன் எதையோ கண்டுபிடிக்கிறான், எங்கேயோ போயிட்டு இருக்கிறான். இவர் வந்து பழைய இப்படிங்களா மாடு மேய்க்க போக சொல்கிறாரு, பிற்போக்குத்தனம் பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே மேடையில் அவர் சொல்லியிருப்பார், நான் வந்து அந்த காலத்தில் மாதிரி ஒரு அருவாளை கம்பை வச்சுக்கிட்டு ஒரு குச்சியை கையில் வச்சுக்கிட்டு நான் வந்து உங்களை வந்து காட்டுக்குள்ள போய் மாடு மேய்க்க சொல்ல மாட்டேன். என்னுடைய ஆட்சி வருகிற பட்சத்தில் மேய்ச்சல் நிலங்களை உருவாக்குவேன். விவசாயம் செய்கிறவங்க இருந்தாகணும். அப்போ அந்த விவசாயத்தில் வந்து இன்றைக்கி விலையை நிர்ணயிக்கிறவங்க வந்து உற்பத்தி செய்கிறவங்க இல்லை. அந்த சூழ்நிலையை மாற்றணும் அப்படின்னா, உற்பத்தி செய்கிறவனே விலையை தீர்மானிக்கணும் அப்படின்னா அரசு அதை கையில் எடுத்தால் மட்டும்தான் முடியும். முதல்ல வந்து இந்த வேலைக்கு மாதிரியான இந்த யூகாபிலிட்டிஸ் மாதிரியான விஷயங்களை வந்து முதல்ல அழிக்கணும். அதுக்கப்புறமா இயற்கையான மரங்களை வந்து நட்டு வச்சு உருவாக்கணும்னா ஒரு மனுஷன் நினைச்சா முடியாது, ஒரு சீமான் நினைச்சா முடியாது. ஒருத்தரும் வந்து சீமானா மாதிரி அதை நினைக்கணும். அப்படின்னா அந்த மரங்களுடைய தேவை என்ன? ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனே ஆந்திராவில் வந்து கோயிலேருந்து பிரசாதம் கொண்டு வந்து நிற்கிறாங்க இல்லையா, 6 பார்ப்பனர்கள். அப்போ தெரியலையா? அதை என்னைக்கா விமர்சிச்சிருக்கீங்களா? தான் படிக்கிற படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தம் இல்லாதவங்க தான் பல பேர், நீங்கள் உள்பட நான் உள்பட. அதை மறக்க முடியுமா யாராவது? ஆனால் நீங்கள் சம வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும்னா அவன் விருப்பப்பட்ட கல்வியை வந்து கற்கணும், அதுக்கான வேலைக்கு போகணும். அப்படின்னா அது வந்து நாம் தமிழர்களோட கட்சியோட ஆட்சியில் தான் நிச்சயமாக அது முடியும். தவறான செயல் இல்லை, இழிவான செயல் இல்லை அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக அடுத்தடுத்து இன்னும் இது போய்கிட்டே இருக்கும். ஏற்கனவே சொன்னார் இல்லையா நம்ம கேளம்பாக்கத்தில், நீங்கள் வந்து இது வரைக்கும் சிவதாண்டவம் பார்த்துருப்பீங்க, சீமான் தாண்டவத்தை பார்த்ததில்லைன்ட்டு. இந்த அடுத்த 9 மாதத்தில் ஒன்று ஒன்றா பார்ப்போம். கலங்கரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் காளிமுத்து அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். சீமான் அவர்கள் ஆடு மாடு மாநாடு நடத்திருக்காரு. இது வந்து பிற்போக்குத்தனமா இல்லையா? ஒரு வகையில பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நீங்க பண்றதும் அப்படிதான் இருக்குன்ற மாதிரியும் சொல்லிட்டு வராங்க. அது உண்மையா சார்? அதாவது நாம் தமிழர் கட்சி எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு சாயம் பூசுறது அப்படிங்கிறது வந்து எதிர்க்கட்சிகளுடைய வேலை. 2 விமர்சனம் வைப்பாங்க. ஒன்று வந்து நாம் தமிழர் கட்சி வந்து சாதிய அரசியல் செய்யுது, ஒரு சாதிக்காக செயல்படுது சொல்லி ஒரு தடவை ஒரு நிகழ்வு நடக்கும்போதும் அந்த சாதிக்கான முத்திரையை வந்து குத்துவாங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத செய்கிறாரு, இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை, வளர்ச்சிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரையை வந்து குத்துவாங்க. அதாவது அண்ணன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக அந்த கட்சியை தொடங்கி நடத்திட்டு இருக்கிறாரு. ஒரு 14,000 மேடைகளுக்கு மேலே பேசியிருக்கிறாரு. அதில் அவர் சொன்னதில் ஒரு பகுதியை எடுத்துப்பாங்க, இன்னொரு பகுதியை எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு எதை பிற்போக்குத்தனம்னு இவங்க சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத பேசுகிறான்னு இவங்க சொல்லுவாங்க. அப்படின்னா ஆடு மாடுகளை மேய்க்கணும், ஆடு மாடுகளை வளர்க்கறது மூலமாக வந்து பொருளாதாரத்தில் மேம்படலாம், பாலின் சந்தை மதிப்பு 1.5 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை விட்டுருவாங்க. அதை விட்டுட்டு மாடு மேய்க்க சொல்கிறாரு, எங்களை வந்து கற்காலத்துக்கு நோக்கி நகர்த்துறாரு, உலகம் வந்து முன்னோக்கி ஓடிட்டு இருக்குது, அவன் எதையோ கண்டுபிடிக்கிறான், எங்கேயோ போயிட்டு இருக்கிறான். இவர் வந்து பழைய இப்படிங்களா மாடு மேய்க்க போக சொல்கிறாரு, பிற்போக்குத்தனம் பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே மேடையில் அவர் சொல்லியிருப்பார், நான் வந்து அந்த காலத்தில் மாதிரி ஒரு அருவாளை கம்பை வச்சுக்கிட்டு ஒரு குச்சியை கையில் வச்சுக்கிட்டு நான் வந்து உங்களை வந்து காட்டுக்குள்ள போய் மாடு மேய்க்க சொல்ல மாட்டேன். என்னுடைய ஆட்சி வருகிற பட்சத்தில் மேய்ச்சல் நிலங்களை உருவாக்குவேன், புறம்போக்கு அரசு நிலங்களை ஃபுல்லாக மேய்ச்சல் நிலங்களை உருவாக்குவேன். ஏற்கனவே இருக்கக்கூடிய மேய்ச்சல் நிலங்களை வந்து நான் வந்து பாதுகாத்து ஆடு மாடுகளை வந்து வேலி போட்டு அதுக்குள்ளே வச்சுருவோம். அதில் கண்காணிப்பு கேமரா இருக்கும், கருவி இருக்கும். நீங்கள் வந்து குளிரூட்டப்பட்ட அறையில் இருந்து தான் அதை பார்ப்பீங்க. கழிவுகளை அள்ளுறதுக்கும் சரி, மாடுகளுக்கு பிரசவம் பார்க்குறதுக்கும் சரி, படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்கிற நிலையை உருவாக்குவதே அடுத்த வேலை அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம். எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். அவரவர் கிராமத்தில் இருக்கவங்க நகரத்தை நோக்கி போய் நகரம் பிதுங்கி வழிகிறத தவிர்க்கிறதுக்கு கிராமத்துக்கு இருக்கிற இடத்துக்கு வந்து நிலமும் வளமும் சார்ந்த வேலை திட்டத்தை கொண்டு போவோம். வெளிநாடுகளில் குறிப்பாக வந்து நம்ம டென்மார்க் போன்ற நாடுகளில், அப்புறம் வந்து கியூபா போன்ற நாடுகளில் என்ன வளம் இருக்கோ அந்த வளத்தை வச்சு எப்படி வந்து அவங்க மேம்படுத்துகிறாங்களோ தன்னுடைய நாட்டோடைய பொருளாதாரத்தை, அப்படி இந்த மண்ணில் வளமும் நிலமும் சார்ந்து என்னென்ன வளங்கள் இருக்கோ அதை பயன்படுத்தி நான் என்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவேன். அப்படி மேம்படுத்துறது மூலமாக படிக்காதவர்களுக்கு அதுக்கு தகுந்த வேலை,
படித்தவங்களுக்கு அதுக்கு தகுந்த வேலை. ஒரு ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பொருளை உற்பத்தி செய்யணும், ஒரு பால் சம்மந்தப்பட்ட பொருளை உற்பத்தி செய்யணும் அப்படின்னா பால் சார்ந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு மேலே வரும். இப்போ வந்து தயிர், மோர், வெண்ணெய், நெய், பால்கோவான்னு சொல்லி நிறைய போகும். அப்போ ஒன்றுக்கும் வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து தயாரிப்புக்கான ஆட்கள் வந்து வேறு ஆட்கள் தேவைப்படுவாங்க. அப்போது ஒரு படிநிலையிலையும் பல பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். ஒரு ஊரில் ஒரு பண்ணை அமைக்கிறோம், அதில் ஒரு 500 600 மாடு, ஒரு 1000 மாடு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த 1000 மாடுகளை பராமரிக்கிறதுக்கு, அதை மேய்க்கிறதுக்கு, அப்புறம் அதில் கழிவுகளை அகற்றுறதுக்கு, அதை உரமாக மாற்றுறதுக்கு, அதில் வரக்கூடிய பாலை வந்து பக்குவப்படுத்தி உள்நாட்டு தேவைக்கு வெளிநாட்டு தேவைக்கு அனுப்புறதுக்கு, அப்புறம் வந்து தயிர், மோர் ஒன்றையும் வேறு நிலைகளில் படிநிலைகளில் வந்து செய்கிறதுக்கு பல பேருக்கு வேலை வாய்ப்பு, அதன் மூலமாக பொருளாதாரம். இந்த 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு கை நீட்ட வேண்டிய தேவை இருக்காது. ஸோ அதை வந்து இவங்க கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஆடு வளர்க்கணும், மாடு வளர்க்கணும்னு சொல்லி சொல்கிறது இல்லையா, அதை மட்டுமே பிடிச்சிப்பாங்க. அதுக்கு பின்னாடி அவர் என்ன பேசுகிறோம் அப்படின்னு பற்றி யோசிக்க மாட்டாங்க. இவ்வளவு பேசுகிறவங்க இந்த மக்களுக்கு 500 1000 நான் வந்து கொடுக்குறோன்னு சொல்லி அதை பெருமையாக பேசுகிறவங்க, இவங்க ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 20,000 30,000 சுயமாகவே சம்பாதிச்சிக்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து யோசிக்க மாட்டாங்க. இது எல்லாம் தாண்டிய ஒரு அரசியல் இருக்குது. இப்போது மக்கள் உடல் உழைப்பை அதிகமாக கொடுக்கும்போது, மக்கள் தானே முன்வந்து வேலை செய்யும்போது இந்த பொழுதுபோக்கு கருவிகளை பார்க்க மாட்டாங்க. அதன் மூலமாக அவங்களுடைய உடம்பும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அவங்க உடல் ஆரோக்கியத்து மேலேயும் அக்கறை செலுத்துறதுக்காகத்தான் இதை சொல்கிறாரு. இன்னும் வந்து குலத்தொழில் செய்கிறது வந்து ஊக்குவிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. சாதி அரசியல்னு சொல்லி சொல்லுவாங்க. முடி வெட்டுறவன் பிள்ளை முடி வெட்டணும், மாடு மேய்க்கிறவன் பிள்ளை மாடு மேய்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை. பல மேடைகளில் பேசியிருக்கிறாரு. இவ்வளோ நாளும் வந்து நாங்கள் வந்து மலம் அள்ளிட்டேன், நீ வந்து பூநூல் போட்டிருக்க வந்து கோயிலுக்குள்ள உட்காந்துட்டேன், நீ கொஞ்ச நாளைக்கு வந்து மழை அள்ளு, நான் கொஞ்ச நாளைக்கு வந்து பூஜை பண்ணுறேன், நான் பூஜை பண்ண சாமி ஒத்துக்காதான்னு பல மேடைகளை பேசியிருக்கிறாரு. அதுக்கு பலதரப்பட்ட எதிர்ப்புகள்லாம் வந்திருக்கு. அதையெல்லாம் வந்து இவங்க லாபகமாக விட்டுட்டு ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்தினா அது வந்து கோணார்களுக்கான அரசியலை செய்கிறாரு அப்படிம்பாங்க. சரி, அவர் கோணாருக்கு சாதகமாக செயல்படுறான்னு வச்சுக்கோம். மரம் ஏறி கல் இறக்கணுன்னு நீங்கள் என்ன சொன்னீங்க, நாடார்களுக்கான அரசியலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சரி, நாடார்களுக்கான அரசியலை செய்கிறாருன்னு சொல்கிறீங்க, ரைட்டு. 2 சாதி ஆயிடுச்சா? 3வது நம்ம பஞ்சமி நில மீட்புக்காகவும் இடஒதுக்கீடை உறுதி செய்வதற்காகவும் போராடினார். அப்போ என்ன சொன்னீங்க, பறையர்களுக்கான அரசியலை செய்கிறான்னு சொன்னீங்க. இப்படி தேவேந்திரர்கள் வந்து சாதி அந்த பட்டியலேருந்து வெளியில் வரணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு போராட்டம் நடத்தினா, அதுக்கு ஒரு அறிக்கை விட்டால் தேவேந்திரர்களுக்கு சாதகமாக நீங்கள் செயல்படுறான்னு சொல்லி சொல்கிறீங்க. ஒரு மனுஷன் ஒரு சாதியை சார்ந்திருந்தால் அந்த ஒரு சாதிக்கு தான் அரசியல் செய்ய முடியும். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு நிகழ்வு நடக்கும்போது, ஒரு போராட்டம் நடக்கும்போது அந்த சாதிக்கானவராக செயல்படுறாரு, இந்த சாதிக்கானவராக செயல்படுறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒட்டுமொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ் சாதிகளுக்காக செயல்படுறாரு, ஒட்டுமொத்த தமிழர்களுடைய ஒற்றுமைக்காக செயல்படுறாரு. உங்களுடைய மொழியில் அது சாதி, எங்களுக்கு அது குடி. சரியா? தமிழ் குடிகளை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பிறமொழி ஆதிக்கத்தில் அரசியல் களத்தில் இருக்கிறதுனால தமிழ் சாதிகள் எல்லாத்தையும், தமிழ் குடிகள் எல்லாத்தையும் அரசியலாக ஒன்று சேர்க்கணும். அவங்களுக்கு வந்து அரசியல் விழிப்புணர்வு வரணும். தேர்தல் அரசியல்னா என்ன, நம்மளை எங்கே நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க, நம்மக்கிட்ட எவ்வளோ வந்து இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறாங்க, அந்த காசில் நமக்கு ஒரு பங்கை வந்து வாக்குக்கு காசாக கொடுத்து எப்படி நம்ம திரும்ப வாக்குகளை வாங்கி கீழே போயிட்டு இருக்கோம், நம்ம மண்ணில் ஆட்சி அதிகாரத்தில் அவங்க மேலே போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அரசியல் விழிப்புணர்வை, அடிப்படை அரசியல் புரிதலை ஏற்படுத்துறதுக்கு அதை செய்கிறார். இது யாருக்கு வந்து எதிராக இருக்குதோ, யாருடைய வருமானத்தை பாதிக்குதோ, யாருக்கு வந்து எதிர்கால அரசியலுக்கு அச்சுறுத்தலாக இருக்குதோ அவங்களுடைய ஒரு எப்படி சொல்றது, அவங்க பரப்பக்கூடிய ஒரு அவதூறத்தை நம்ம பார்க்க முடியும். இது அதை தாண்டி வேளாண் செய்வதை அரசு வேலையா ஆக்குவேன்னு அவர் சொல்லியிருக்காருன்னு நீங்க சொல்லிங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும் சார்? இப்போ இதுக்கு அண்ணனே பலமுறை பதில் சொல்லிட்டார். வேளாண்மையை வந்து அரசு வேலையா மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு, சத்துணவு ஆயா வந்து அரசு வேலை செய்ய முடியும், சாராயம் ஊற்றி கொடுக்குற வந்து அரசு வேலை செய்ய முடியும், ஆனால் வந்து என் தாய் தகப்பை வந்து அரசு வேலை செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்மலாம் வந்து ஏதாவது ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து ஒரு 30,000 50,000 1 லட்சம் சம்பளத்துக்கு வேலை செய்வோம். ஆனால் என்ன வேலை செஞ்சாலும் 6 மணி ஆனால் வீட்டுக்கு தானே போகணும். வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக சாப்பாடு வேணும்ல, அதுக்கு உணவு வேணும், தண்ணி வேணும், காய்கறி எல்லாம் வேணும் இல்லையா. இதை கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் விளைய வச்சு அனுப்பிச்சா மட்டும்தான் அது முடியும். இப்போ நம்ம வந்து கொரோனா காலத்தில் வந்து வெங்காயத்தையும் பருப்பையும் எகிப்து மாதிரியான ஒரு நாட்டில் வந்து நம்ம இறக்குமதி பண்ணோம். அப்போது அன்னைக்கு நம்ம யாரும் வந்து வளர்ச்சியை பற்றி பேசலை, அடிப்படை மற்ற தேவைகளை பற்றி பேசலை, காரை பற்றியோ வேற எதை பற்றியோ பேசலை. இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு, நான் உயிர் வாழ்கிறதுக்கு அடிப்படை உணவுப் பொருள் இருந்தால் போதும்னு நினச்சோம். அன்னைக்கு வளர்ச்சி பற்றி பேசினவன் எல்லாம் வந்து வாயை மூடிக்கிட்டு காய்கறி கடையை தேடியும் அரிசி கடையை தேடியும் மளிகை கடையை தேடி தான் போனோம். அப்போது நாம் வந்து இந்த உலகத்தில் வந்து வாழணும். இப்போ வந்து மனுஷன் மட்டும்தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து 5 அறிவு வரைக்கும் உள்ள எல்லா உயிரினங்களையும் வந்து பயன்படுத்திக்க முடியும் தன்னை தேவைக்க வேண்டி. இங்கே இருக்கக்கூடிய உயிரில்லாத பொருளை எல்லா பொருளையும் பயன்படுத்தி வாழ்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் தான். அப்போது நீங்கள் வாழணும், இங்கே இருக்க எல்லாத்தையும் அனுபவிக்கணும், அனுபவித்து இறந்து போகணும் அப்படின்னா, வாழ்க்கை முழுமை அடையணும் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா பொருளும் வந்து அதோட தன்மையை இழக்காமல் இருக்கணும், இயற்கையை அழிக்காமல் இருக்கணும். நம்ம உயிர் வாழறதுக்கு வந்து நல்ல காற்று வேணும், நல்ல தண்ணி வேணும், இயற்கை சூழல் வேணும். அப்போ அந்த சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னா விவசாயம் அப்படிங்கிறது முக்கியம்.
விவசாயம் செய்கிறது மூலமாக உயிர் சுழற்சிங்கிறது நடக்குது. உயிர் சுழற்சி நடக்கிறது மூலமாக நமக்கு வந்து உணவுப் பொருட்கள் வந்து தொடர்ச்சியாக கிடைக்கும். உணவுப் பொருள் கிடைச்சி நீ சாப்பிட்டா தான் மறுநாள் வேலைக்கு வர முடியும். ஆனால் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் வேலை செஞ்சாலும் சாப்பிட்டுட்டு போய் தான் வேலை செய்ய சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் உங்களுக்கு 3 நேரம் பசியவும் தூக்கத்தையோ இல்லைன்னா வந்து தாகத்தையோ வந்து தவிர்க்க முடியாது. அப்போ அதை தீர்க்கிறவங்க அதை நிவர்த்தி செய்கிறவங்க யாராவது ஒருத்தர் இருந்தாகணும். அப்போது ஒரு குறிப்பிட்ட பகுதி பேர் வந்து வளர்ச்சியை நோக்கி போகிறாங்க அப்படின்னா மீதி பேர் அவர்களை தூக்கி பிடிக்கிறதுக்கு அவர்களை வாழ வைக்கிற தெய்வங்களாக வந்து விவசாயம் செய்கிறவங்க இருந்தாகணும். அப்போ அந்த விவசாயத்தில் வந்து இன்றைக்கி விலையை நிர்ணயிக்கிறவங்க வந்து உற்பத்தி செய்கிறவங்க இல்லை. அந்த சூழ்நிலையை மாற்றணும் அப்படின்னா உற்பத்தி செய்கிறவனே விலையை தீர்மானிக்கணும் அப்படின்னா அரசு அதை கையில் எடுத்தால் மட்டும்தான் முடியும். வேறு யாராலையும் கையில் எடுக்க முடியாது. இன்றைக்கி செருப்பு தைக்கிறவங்கள செருப்பு தயாரிக்கிற கம்பெனியில் தொடங்கி சாதாரணமாக ₹1 ₹2 பொருள் தயாரிக்கிறவங்க கூட அதோட எம்ஆர்பி மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் என்னவோ அதை அவன் தீர்மானிக்கிறான். ஆனால் விவசாயி வந்து அதை தீர்மானிக்க முடியாது. காரணம் வந்து உற்பத்தி அதிகமாகிட்டால் விலை ரொம்ப குறைஞ்சிடும். அப்போ அதை அரசு கொள்முதல் பண்ணி அதை வந்து மதிப்பேற்றி ஒரு தக்காளி அதிகமாக விளைஞ்சிச்சு விலை இல்லை தூக்கி கொண்டே மக்கள் குப்பையில் கொட்டலாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அதை அரசு எடுத்து அதை பல கூலாக தயாரித்து ஜாம் தயாரித்து எங்கே தேவை இருக்கோ எந்த நாட்டுக்கு தேவை இருக்கோ அங்கே எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் அது ஒரு சாதாரண விவசாயி விளைய வைக்க தான் முடியும், அவனால் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அதை அரசு கையில் எடுத்து அதை அடுத்து மதிப்பு கூட்டி அடுத்தடுத்து கட்டத்துக்கு எடுத்து போகும்போது வறுமை அப்படிங்கிறது மக்களுக்கு வராது. உற்பத்தி செய்கிற எந்த பொருளும் வீணாகாது. மக்கள் உழைப்பின் மூலமாக வந்து அந்த பொருளை கொண்டு வரதுனால மக்கள் முதல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. இன்றைக்கி பொழுதுபோக்கு கருவிகளை பார்த்துக்கிட்டு பொழுதுபோக்குக்கு அடிமையாகிட்டு கேளிக்கைகள் அடிமையாக இருக்கக்கூடிய மக்கள் அதில் வருமானம் வருது, நம்ம குடும்பம் வந்து கௌரவமாக தலையிலிருந்து வாழ முடியும். இந்த இலவச வேட்டு சேலைக்கு இவங்க பொங்கலுக்கு கொடுக்குற இனாமுக்கு தீபாவளிக்கு கொடுக்குற இனாமுக்கு இல்லை இவங்க வந்து ஓட்டு கொடுக்குற ₹2000 ₹3000 வந்து அடிமையாக வேண்டாம். நான் வேலைக்கு போனேன்னா மாதம் 40,000 என் வீட்டுக்கு வரும். என் வீட்டில் 4 பேர் வேலைக்கு போனால் மாதம் 2-3 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும். அந்த பொருளாதாரம் அதுக்குள்ளே இருக்குது. அப்போது அந்த வேலையை அரசு கொண்டு வரும்போது மக்களுக்கும் வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இல்லையா? ஒரு அரசு வேலை அப்படிங்கிற ஒரு கௌரவமாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். அது சாத்தியம்தான். எப்படி வந்து சாராய கடையில் சாராயம் ஊற்றி கொடுக்குறது சாத்தியம்னா கண்டிப்பாக உடம்புக்கு கெடுதலை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து செய்கிறது சாத்தியம்னா இது 100% சாத்தியம். அது சாத்தியம் இல்லை அப்படின்னு காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி பேசுகிறவங்கள கேள்வி பொருளாக மாற்றணும். இவன் பேசுகிறது சாத்தியம் இல்லைங்கிறத திரும்ப மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து இவன் நம்மளை ஒரு கேள்வி பொருளாக மாற்றுறது மூலமாக நம்ம சொல்கிற கருத்து மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாதுன்னு ஆசைப்படுறவங்க செய்யக்கூடிய சதி. ஆனால் அது ரொம்ப நாளைக்கு ஓடாது அப்படிங்கிறத மக்கள் இன்னைக்கு வீதியில் இறங்கி போராட ஆரம்பித்ததை பார்த்து வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது அரசு வேலையா ஆக்கப்பட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் அதை நோக்கி தான் போவாங்க. அப்போ படித்தவர்களோட நிலை என்னவா இருக்கும் சார்? அடுத்து டாக்டரோ இன்ஜினியரோ ஆகணும்னு ஆசைப்படுறவங்க கூட அந்த இடத்துல அழிஞ்சு போவாங்கன்னு தானே சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. இப்போ வந்து நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கிறோன்னு வச்சுங்களேன். 4 பேர் வந்து டாக்டர் ஆகணுன்னே ஆசைப்பட மாட்டோம். 4 பேர் வந்து இன்ஜினியர் ஆகணுன்னே வந்து ஆசைப்பட மாட்டோம். ஒருத்தருக்கு ஒரு சிந்தனை இருக்கும். இதில் விருப்பம் இருக்கிறவன் இதில் போக போகிறாங்க, இல்லாதவன் இன்னொரு வேலையை தேடி போக போகிறாங்க. நீங்கள் வந்து மருத்துவம் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ரொம்ப குறைவு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து 2021 தேர்தல் அறிக்கையில் திமுக என்ன கொடுத்தாங்க? எல்லா ஆசிரியர்களுக்கும் பணி நிரந்தரம் செய்வோம்னாங்க. கொரோனா காலத்தில் பாடுபட்ட செவிலியர்களுக்கு வந்து பணி நிரந்தரம் சொன்னீங்க. எல்லா அரசு ஊழியர்களுக்கும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி காதில் தேனை ஊற்றுனீங்க. ஆனால் இன்றைக்கி என்னாச்சு? அவ்வளோ ரோட்டில் இருந்து போராடுறான். தேவைகளை அவங்களால நிறைவேற்ற முடியல. படித்தவர்களுக்கு எல்லாம் வந்து வேலைன்னு சொன்னீங்க. அப்போ இன்றைக்கி ₹100 ₹50 இந்த பைக் ஓட்டுறாங்களே போர்ட்டர் ஓட்டுறவங்க, அப்புறம் வந்து இந்த சாப்பாட்டெலாம் கொண்டு கொடுக்குறாங்களே அவங்களாம் யார்? எல்லோரும் பட்டாதாரிகள் தான். நீங்கள் சொன்னதில் 1% கூட உங்களால் வந்து நிறைவேற்ற முடியல. அப்படிங்கும்போது எது ஏன்னா சாத்தியம் இல்லை. ஏன்னா அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமாக வந்து ஒரு 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருந்துச்சு. இப்போ இந்த 4 வருஷத்தில் நீங்கள் வந்து 10 லட்சம் கோடி அதை மாற்றி விட்டுட்டீங்க. நீங்கள் வளர்ந்துருக்கீங்க, உங்கள் அமைச்சர்கள் வளர்ந்துருக்குறாங்க, உங்கள் கட்சிக்காரங்க வளர்ந்துருக்குறாங்க. அதை வச்சு நீங்கள் வளர்ந்துருக்கீங்க தவிர்த்து மக்கள் யாரும் வளரலை. நீங்கள் பின்னாடியும் வந்து அதை வளர்ப்பீங்க அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறதுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரலை. ஆட்சி வரைவுன்னு ஒன்று கொடுத்துருக்கு. அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைங்கிற பரப்புரையை செய்கிறவங்களுக்கு அது வேலை. ஆனால் நடைமுறைப்படுத்துகிற ஒரு வாய்ப்பை கொடுத்தா நிச்சயமாக வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்க முடியும். இப்போ ஒருத்தர் மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா நாங்கள் வந்து இலவசமாக அனைத்து ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக தானே கொடுக்க போகிறோம். எப்போ இந்த நீட்லாம் வந்து வேலைக்கு ஆகாது, சரிங்களா? அந்த மாதிரி ஒருத்தர் நீங்கள் இப்போ பொறியாளர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அனைத்து நிலையிலையும் வந்து இலவசமாகவே அரசாங்கமே உங்களை படிக்க வச்சிடும். அரும்பு மொட்டு மலரில் தொடங்கி ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் நான் வந்து இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு இல்லை. இலவசமாக கல்வி கொடுக்குறது சாத்தியப்படும். இலவசமாக வந்து 1000 ரூபாய் கொடுக்குறது சாத்தியப்படும் அப்படின்னா கல்வி கொடுக்குறது சாத்தியம் தான். இன்றைக்கி வந்து சாராயம் விற்று 50,000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு இவங்களுக்கு முடியும் வெறும் வரி மூலமாக. அப்போ முதலாளிக்கு 3 மடங்கு போகும்.
அப்படி இவங்களுக்காக ஒதுக்காக வேண்டி மக்களுக்காக அந்த நிதியை வந்து ஒதுக்க முடியும். யார் என்ன விரும்புகிறாங்களோ அந்த படிப்பை படிக்க முடியும். அந்த படிப்புக்கான இன்றைக்கி நீ பல பேரை பார்த்தீங்கன்னா அவன் படிச்சுக்கிறது ஒரு விஷயம் இருக்கும், அவன் பார்க்குற வேலைக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. எனக்கு வேலை கிடைச்சா போதும், என் குடும்பத்துக்கு இப்போதைக்கு நான் சாப்பாடு போட்டால் போதும், குடும்பத்தை காப்பாற்றினா போதும், என்னுடைய ஆசைகளை ஒதுக்கி வச்சுறேன், நான் படித்த படிப்புக்கு வேலை இல்லைன்னா கூட பரவாயில்ல, அது இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் படிக்கிற படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தம் இல்லாதவங்க தான் பல பேர், நீங்கள் உள்பட நான் உள்பட. அதை மறக்க முடியுமா யாராவது? ஆனால் நீங்கள் சம வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும்னா அவன் விருப்பப்பட்ட கல்வியை வந்து கற்கணும், அதுக்கான வேலைக்கு போகணும். அப்படின்னா அது வந்து நாம் தமிழ் கட்சியோட ஆட்சியில் தான் நிச்சயமாக அது முடியும். சரி சார், இப்போ ஆடு மாடுகள் மாநாடுன்றது பொருளாதார வளர்ச்சிக்காக பண்றாங்க, சரி. அதை தொடர்ந்து மரங்களின் மாநாடு, நான் மரங்கள் கிட்ட தான் பேசுவேன், மரங்களோட பேச போறேன், 1000 மரங்களுக்கிடையே மாநாடு பண்ண போறேன்னு சொல்றாரு. அப்ப காட்டுல பண்ண போறாரா, எந்த மாதிரி நடத்த போறாரு? இப்போ காற்றில் வந்து ஆக்சிஜன் தான் உயிர் காற்று நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, அந்த சுவாச காற்றுடைய அளவு பார்த்திங்கன்னா இப்போ குறைஞ்சிட்டே வருது. நச்சு காற்றுகள் வாகனங்கள் அதிகமாக நச்சு காற்று தான் அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து உயிர் வாழ 33 மரங்கள் தேவைன்னு சொல்லுவாங்க. அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா இன்றைக்கி வந்து இந்தியாவோட மக்கள் தொகை 130 கோடி அப்படின்னா அதில் வந்து ஒரு 30 கோடி பேர் வாழ்றதுக்கான மரங்கள் கூட உயிர்காற்றை கொடுக்கிற மரங்கள் கூட இல்லைன்னு தான் சொல்லணும். அப்போது மரங்களை வந்து இது வரைக்கும் அழிச்சிட்டிங்க, ஓகே, இதுக்கு அப்புறமாவது வச்சு வளர்க்கணும். இந்த பூமியை வந்து நம்ம வாடகைக்கு வாங்கி குடியிருக்கிறோம், அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைச்சிட்டு போகணும்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது குறைஞ்சபட்சம் வந்து இருக்கிறத அழிச்சாச்சு இல்லையா, இனிமேல் இருக்கிறத அழிக்காமலும் பார்க்கணும், அடுத்து மரங்களை நட்டு வைக்கணும், வளர்க்கணும். அப்படின்னா அந்த மரங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத ஒரு மக்களுக்கும் புரிய வைக்கணும். அதாவது துட்டு வெட்டுன்னு சொல்லுவார் இல்லையா, அப்படி இல்லாத இதுங்க இல்லைன்னா நம்ம இல்லை, ஒரு மரம் இல்லைன்னா மனுஷன் இல்லை. மரங்களுடைய அடர்த்தி குறைய காற்றுடைய தன்மை குறையும், நீருடைய தரம் வந்து மாறும். அப்படி மாறும்போது இதெல்லாம் குடிக்கும்போது நமக்கு நோய்கள் வரும், நம்முடைய சராசரி வாழ்நாள் வந்து குறையும். அப்போது இந்த மனித இனம் மட்டும் இல்லை, மற்ற அனைத்து உயிர்களும் வந்து வாழணும். மனுஷங்கிற ஒரு உயிரினம் வாழணும் அப்படின்னா ஓரணு உயிரில் தொடங்கி 5 விலங்குகள் வரைக்கும் எல்லாமும் வாழணும். இயற்கை சூழ்நிலை பாதுகாக்கப்படணும். அந்த உயிர் சுழற்சி அப்படிங்கிறது முறையாக இருக்கணும். அது முறையாக இருக்கணும்னா காடுகள் பாதுகாக்கப்படணும். காடுகள் அப்படிங்கிறது ஒரு மரமும் சேர்ந்தது தான், ஒரு மனுஷனும் சேர்ந்தது தான் ஒரு கூட்டம், ஒரு குடும்பம்ன்ற மாதிரி ஒரு மரமும் சேர்ந்தது தான் காடு. அப்போது பலதரப்பட்ட மரங்களை வச்சு வளர்க்கணும். இன்றைக்கி வந்து எதிர்மறையாக என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மண்ணுக்கு சம்மந்தம் இல்லாத மரங்கள், யூக்கலிப்டஸ் போன்ற மரங்களை வந்து இங்கே வளர்க்குறாங்க. அது வந்து காட்டில் இருக்க ஈரப்பதத்தை உறிஞ்சிடும், பக்கத்தில் இருக்க உயிர்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சிடும். அப்படிங்கும்போது தானாகவே நம்ம நிலம் வந்து வறண்ட நிலமாக மாறிடும். முதல்ல வந்து இந்த வேலைக்கருவ மாதிரியான இந்த யூக்கலிப்டஸ் மாதிரியான விஷயங்களை வந்து முதல்ல அழிக்கணும். அதுக்கப்புறமா இயற்கையான மரங்களை வந்து நட்டு வச்சு உருவாக்கணும்னா ஒரு மனுஷன் நினச்சா முடியாது, ஒரு சீமான் நினச்சா முடியாது, ஒருத்தரும் வந்து சீமானா மாதிரி அதை நினைக்கணும். அப்படின்னா அந்த மரங்களுடைய தேவை என்ன, அது நம்ம வாழ்கிறதுக்கு எவ்வளோ உதவி செய்யுது. சாதாரணமாக நம்ம கடந்து போகிற ஒரு மரம் அப்படி மட்டும் இல்லாமல் அது நம்ம வாழ்கிறதுக்கான உயிர் காற்றை கொடுக்குது, நாம் வெளியே விடக்கூடிய கார்பனை வந்து அது வந்து எடுத்துக்குது, தேவையான நச்சு காற்றை எடுத்துக்குது, இந்த சுற்றுச்சூழலை வந்து சுத்தம் பண்ணிகிட்டே இருக்குது, உயிர் சுழற்சிக்கு அது பயன்படுது. அப்படிங்கிறத உணர வைக்கணும். அப்படின்னா நம்ம மக்களுக்கு இன்றைக்கி வந்து ஃபோன்லேயே எல்லாத்தையும் இப்போ தெரிஞ்சுக்கணும் முடியும் நினைக்கிறாங்க இல்லையா, அந்த ஃபோன்லேயே வந்து இணையதளம் மூலமாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. எப்படி வந்து ஆடு மாடுகள் எவ்வளோ முக்கியம், நமக்கு பால் எவ்வளோ முக்கியம், அடுத்த தலைமுறைக்கான பொருளாதாரம் அதில் இருக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு ஒரு மாநாடோ, எப்படி வந்து டாஸ்மார்க் சரக்குக்கு பதிலாக வந்து நீங்கள் கல் குடிக்கலாம், தென்னம்பால் பனம்பால் வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாரோ அந்த வகையில் அடுத்து மரங்களுடைய மாநாடு, அதுக்கு அடுத்து வந்து மீனவர்கள் சமுதாயத்துக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக மீனவர்களோட போய் மீன் பிடிக்கிறதுக்காகவும் போதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆடு மாடுகள் மாநாடு நடத்துறது மட்டும் இல்லை, ஆடு மாடை அவரே போய் முன்னே மேய்ச்சி அது மேய்க்கிறது ஒன்றும் தவறான செயல் இல்லை, இழிவான செயல் இல்லை அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக அடுத்தடுத்து இன்னும் இது போய்கிட்டே இருக்கும். ஏற்கனவே சொன்னார் இல்லையா நம்ம கேளம்பாக்கத்தில், நீங்கள் வந்து இது வரைக்கும் சிவதாண்டவம் பார்த்துருப்பீங்க, சீமான் தாண்டவத்தை பார்த்ததில்லைன்ட்டு. இன்னும் அடுத்த 9 மாதத்தில் ஒன்றா பார்ப்போம். என்னதான் மாநாடு நடத்தினாலும் இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேலாம் தேர்தல் நெருங்க போகும் காலகட்டத்தில் மக்களை தேடி ஓடுறாங்க. இவர் வந்து ஆடு மாடுகள் மாநாடு, மரங்களின் மாநாடுன்னு போகும்போது மக்களுக்காக என்ன பண்ணாருன்ற ஒரு கேள்வி வருது இல்லை சார்? இது ரொம்ப எளிமையான கேள்வி. அதாவது இப்போ வந்து சேலத்தில் வந்து இளைஞரணி மாநாடு திமுக போட்டுச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன நடந்துச்சு, அங்கே உதயநிதினு பேசிட்டு இருக்கும்போது இங்கே உட்காந்து சீட்டு விளாண்டுருந்தாங்களா இல்லையா? சரியா? இவ்வளோத்துக்கும் பிரியாணி, குவாட்ரு, கோழி பிரியாணி எல்லாம் கொடுத்து 200 ரூபாயும் கொடுத்து கூட்டு வந்த கூட்டம் அதுதான் செய்யும். இப்போ மாடுகளின் மாநாடு நடந்துச்சு இல்லையா மதுரையில், அது எங்கே நடந்துச்சு, ஊரை விட்டு சில கிலோமீட்டர் தள்ளி நடந்துச்சு. அங்கே கூட்டம் வந்துச்சா வரலையா? இங்கே ஏதாவது குவாட்ரு கொடுத்தோமா, கோழி பிரியாணி கொடுத்தோமா, இல்லை வண்டி வச்சு கூப்பிட்டு வந்தோமா, இல்லை 200 ரூபா கொடுத்தோமா, இல்லை 500 1000 ரூபா கொடுத்தோமா? எதுவும் கொடுக்கல. ஏன் வந்தாங்க? எங்கே எது தேவைன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும்.
இவங்களோட ஒரே ஒரு பலவீனம் அவங்களுடைய வறுமை, அவங்களுடைய மறதி. இதை வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து பயன்படுத்தி 500 1000 கொடுத்து வாங்கின காசுக்கு உண்மையாக இருப்போம்னு சொல்லி இவங்களுக்கு ஓட்டு போடுறது அந்த ஒரு தவறை தவிர மீதி எந்த தவறும் மக்கள் வந்து அறியாதவர்கள். அவங்க இப்போது அண்ணன் சீமான் எங்கே கூட்டம் போட்டாலும், நீங்கள் இப்போது இந்த கேளம்பகத்தில் நடந்த கூட்டத்தை பார்த்தீங்களா, அடுத்து திருச்செந்தூரில் முருகன் மாநாடு பார்த்தீங்களா, அப்படி ஒன்றுலையும் மற்றவங்கெல்லாம் வந்து நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி வர வைப்பாங்க. ஆனால் இங்கே அது கிடையவே கிடையாது. சொந்த காசை செலவு பண்ணி ஒருத்தனும் வருவான். அது காட்டுக்குள்ள ஒன்று நாளைக்கு காடுகளில் வந்து மரங்களுக்கான மாநாடு போட்டால் அங்கேயும் மனித கூட்டம் போகும். அங்கேயும் போய் சரக்கு அடிச்சுட்டு பாட்டில் போட்டு போகாது எங்களுடைய கூட்டம். எங்கள் கூட்டம் அங்கேயும் போய் மாநாடு நடந்த இடம் சூடே தெரியாத அளவுக்கு எங்கள் சுற்றுச்சூழல் பாசறை மூலமாக சுத்தம் பண்ணி வச்சுட்டு வருவோம். நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், மக்களுக்கான வாழ்க்கைக்கானவர்கள், அவர்கள் வாக்குகளுக்கானவர்கள் அல்ல அப்படிங்கிறத மக்கள் திரும்ப திரும்ப உணர்வதற்கான வேலைகளை தொடர்ச்சியாக செய்வோம். இப்போ நிறைய விமர்சனங்கள் பண்ணுறாங்கல்ல, இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயம், விஜய் தான் முன்னோடி சக்தி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க. அதுக்கு என்ன விளக்கம் தருவீங்க? அவங்களால, அதாவது திமுக கிட்ட வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்க்குறவங்களால வேறு எப்படி பேச முடியும்? நீங்கள் சொல்கிறது வந்து சவுக்கு சங்கர் வன்னியரசு புண்ணா ஆளுக்கெல்லாம் சொல்கிறீங்க. அவங்க வந்து எப்படின்னா, இன்றைக்கி ஒருத்தருக்கு சாதகமாக பேசுவாங்க. இப்போ நீங்கள் சவுக்கு சங்கர் எடுத்துக்கோங்க. 2021 தேர்தலுக்கு முன்னாடி திமுகவுக்கு ஆதரவாக பேசினார். அப்புறம் அவங்கக்கிட்ட அடி வாங்கினதுக்கப்புறமா, அவங்களால பாதிக்கப்படுறதுக்கப்புறமா இப்போ அதிமுகவுக்கு ஆதரவாக சொல்லி பேசிட்டு இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன உயரமோ அதை விட 5 மடங்கு அதிகமாக தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கிறார். இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இவர் வந்து காசு கொடுத்தா என்ன வேணால் பேசணும்னு தெரிஞ்சுட்டு கொஞ்சம் இவரை வந்து ஒதுக்குறதா வந்து நம்ம கேள்விப்படுறோம், செய்திகள் மூலமாக கேள்விப்படுறோம். அப்போ என்ன ஆகுது, அடுத்து வந்து விஜயோட கதவு தட்டப்படுது. இப்போ அங்கேருந்து வந்ததுக்கப்புறமா வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சீமானை வந்து 2% வாக்கு சதவீதம் அதிகரித்தா போதும், அதிலே சந்தோஷப்பட்டுவார், நான் வளர்றேன்னு சொல்லிட்டு அவர் அதிலே வந்து நிறைவு பெற்றுவார். அவர் வந்து களத்திலே கிடையாது, 2% கூடும் 2% குறையும், அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லுவார். அடுத்தால வன்னியரசு என்ன சொல்லுவார் அப்படின்னா, இவர் வந்து பிஜேபி RSS உடைய அஜெண்டாவை வந்து செயல்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி பேசுவார். நான் என்ன கேட்குறேன், நாங்கள் நேரடியாக சொல்கிறோம், தேசிய திராவிட கட்சிகளுடைய கூட்டு கிடையாதுன்னு சொல்கிறோம். 15 வருஷமாக அப்படியே பயணிக்கிறோம். சரியா? திமுக என்ன பண்ணுது, பிஜேபியோட எதிர்ப்பில் மூர்க்கமாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி, சனாதனத்தை எதிர்க்கிறதுக்காக வேண்டி தான் வந்து விசிகா வந்து திமுக கூட்டணியில் இருக்குன்னு சொல்லி திருமாவளவன் மேடைக்கு மேடை சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், திமுக வந்து பாஜக அவ்வளோ எதுக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அப்படி எதுக்குற திமுக நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஆளுநர் மாளிகையில் வந்து இந்த தேநீர் விருந்து வைப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய எந்த கூட்டணி கட்சியிலும் போய் கலந்து கொள்ளாது. ஆனால் வந்து திமுகவுடைய அமைச்சர்கள், முதலமைச்சர்லாம் போய் கலந்துப்பாங்க. அட் த சேம் டைம் சனாதனத்துக்கு எதிராக வந்து திமுக கூட்டணியில் இருக்க எல்லா கட்சியும் அந்த 32 அமைப்புகள்லாம் போய் வந்து ஒரு போராட்டம் நடத்துவாங்க. அந்த போராட்டத்தில் திமுக கூட்டணி கட்சி அமைப்புகள் நடத்தக்கூடிய போராட்டத்தில் திமுக இருக்காது. சரியா? இவங்க சனாதனத்துக்கு எதிரானவங்கன்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்களே வந்து போய் பார்த்துட்டு, இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு கோயிலில் போய் குடமுழுக்கு பண்ணி வைப்பார், கும்பிட்டு திருநீர்லாம் பூசிப்பார். ஆனால் வெளியில் வந்து வேறு மாதிரி பேசுவார். ஒரு இடத்துல பேசுவார், அழகு சிலைகள் சொல்லாது, மசூதி வந்து இப்படி இருக்கும், தேவாலயம் இப்படி இருக்கும், ஆனால் அசிங்கமான பொம்மைகள் வந்து அது வந்து இந்து கோயிலுமாரு. ஆனால் அதே கோயிலில் போய் இவர் குனிஞ்சு நின்று திருப்பி மரியாதைகளை ஏற்றுப்பார். சரியா? அண்ணன் சீமான் அவர்கள் வந்து திராவிட கழகத்தில் இருந்த காலத்தில் செஞ்ச அரசியல் வந்து கடவுள் இல்லை அப்படிங்கிறது, எல்லா மதத்து கடவுளையும் பேசியிருக்கிறார். இப்போ கூட அவர் வந்து கடவுளை ஏற்றுக்கல. ஓகேவா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய இன முன்னோர், குல முன்னோர், இயற்கை வழிபாடு, மூத்தோர் முன்னோர் வழிபாடு அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிறோம். நம்ம வீட்டில் உள்ளவங்க இறந்து போனாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்முடைய குல முன்னோர். நம்ம இனத்துக்காக ஒருத்தர் இறந்து போனாங்க, தியாகம் பண்ணி இறந்து போனாங்கன்னா அவங்களுடைய இன முன்னோர் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தணும். நம்ம வாழ்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இயற்கையை வந்து நம்ம நேசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இயற்கையை வணங்குறோம். இயற்கை வழிபாடு, முன்னோர் வழிபாடு, மூத்தோர் வழிபாடு, அதில் நம்ம தெளிவாக இருக்கிறோம். அந்த வகையில் முருகனும் சிவனும் என்னுடைய ஆதி பாட்டங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம வழிபாடு சொல்கிறோம். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படியே வந்து பிஜேபியோட வழிபாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனவுடனே ஆந்திராவில் வந்து கோயிலேருந்து பிரசாதம் கொண்டு வந்து நிற்கிறாங்க இல்லையா, 6 பார்ப்பனர்கள், அப்போ தெரியலையா? அதை என்னைக்கா விமர்சிச்சிருக்கீங்களா? நீங்களே சொல்லியிருக்கீங்க, நீங்கள்லாம் வந்து பொது தொகுதியில் நிற்கன்னு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்கன்ட்டு. அது சாதியவாதமாக உங்களுக்கு தெரியல. மைசூர்லேருந்து ஒருத்தர் வந்தாருன்னா நீங்கள் கவுடாவான்னு ஸ்டாலின் கேட்பார், அது உங்களுக்கு சாதியவாதமாக தெரியாது. ஆனால் வந்து நாங்கள் வந்து தமிழர்கள் இனமாக ஒன்றுபடணுக்காண்டி ஒரு இனம் பின்னாடி இருக்கவங்கள முன்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு மாநாடு போட்டால், ஒரு கூட்டம் போட்டால் உடனே சாதியவாதம் சொல்லி பேசுவீங்க. தெரியலையா நீங்கள் யாருன்ட்டு? அவ்வளோ ஏன்
2019 ரெட்பிக்ஸ் சேனலில் வன்னியரசு ஒரு நேர்காணல் கொடுத்தாரு. அந்த நேர்காணல் என்ன சொன்னார்னா 2026 திருமாவளவன் முதலமைச்சர் வேட்பாளர் முன்னிறுத்தி நாங்கள் வந்து செயல்படுவோம்னு சொல்லி சொன்னார். இன்னைக்கு சங்கத்தமிழன் சொல்கிறாரு 2031 நாங்கள் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் எங்கள் திருமாவளவன் இருப்பார், இப்போ நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் தொடர்றோம்னு சொல்லுவாங்க. வன்னியரசு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா திமுகவை தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான காவலர்னு சொல்லுவார். ஆனால் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கொத்தடிமையாக தான் இன்னும் இருக்கோம், திமுக கொடுத்துட்டு போகிற சீட்டை வாங்கிட்டு அமைதியாக இருக்குன்னு நினைக்கிறோம், பண்ணையார் மனப்பான்மையில் அவங்க இருக்கிறாங்க, அங்கே பண்ணையில் வேலை செய்கிற ஆட்களாக தான் இன்றைக்கும் நாங்கள் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் பேசுவார். ஆக இவங்க கட்சிக்குள்ளேயே வந்து ஒத்த கருத்தே கிடையாது. வன்னியரசு மாதிரி கட்டப்பஞ்சாயத்து பண்ணி போயிட்டு இருக்கோம். இப்போ எல்லாரும் வந்து பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு கடைசி நேரத்தில் மக்களை மனசை மாற்றலான்னு 2 திராவிட கட்சிகளும் போட்டி போடுறாங்க. தேசிய கட்சிகள் வந்து சட்டப்பேரவை தேர்தல்னால் வந்து இந்த கட்சிகளுடைய முதுகில் பயணிப்பாங்க, கூட்டணியில் சீட்டு நோட்டை வாங்கிட்டு பயணிப்பாங்க. அது தொடர்ச்சியாக நடக்கும். ஆனால் நம்முடைய பயணம் இப்போ வந்து மக்கள் நலனை நோக்கி மக்களுக்காக தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும். சார், முப்பெரும் விழாவின் மூலம் பறையர் மக்களிடையே எழுச்சி ஏற்படும்னு நீங்கள் நம்புறீங்களா? உறுதியாக ஏற்படும். ஏன்னா வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் கிட்டத்தட்ட திருமாவளவன் அவர்கள் வந்து பறையர் மக்களுக்கான அரசியலை செய்கிறேன், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அரசியலை செய்கிறேன்னு தான் 35 வருஷமாக வந்து இயக்க அரசியலேருந்து அப்புறமா வந்து தேர்தல் அரசியலுக்கு வந்தார். வந்து செயல்பட தான் செஞ்சார், இல்லைலாம் மறுக்க முடியாது. ஒரு கட்டத்தில் வந்து எந்த நோக்கத்துக்காக கட்சியை ஆரம்பித்தோமோ அந்த கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னா தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளை விட்டு விலகி வந்தால் தான் கட்சியை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துச்சு. கொள்கை கோட்பாடுகளை விட்டுட்டு கட்சியை காப்பாற்றுற நோக்கத்துக்கு வந்ததுனால எந்த மக்களுக்காக அரசியல் செய்ய வந்தாரோ அந்த அரசியல் அவரால் செய்ய முடியாமல் போச்சு. இப்போ வந்து எடுப்பார் கைப்பிள்ளையா அவருக்கு வாக்கு அவருக்கு செலுத்தக்கூடிய அத்தனை வாக்கும் வந்து திமுகவுக்கு போய் சேர்றதுனால திமுக இன்னும் வசதியாக வந்து தமிழ்நாட்டை ஆள்வதற்கு வந்து இவங்களை பயன்படுத்திக்கிறது, இவங்களுடைய வாக்குகளை பயன்படுத்திக்கிறத தவிர்த்து வாக்கு செலுத்தின மக்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. சாதிய உணர்வு அப்படிங்கிற ஒரு உணர்வை வச்சு இவங்களால வந்து வாக்கு செலுத்தி சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இனிமேல் அது நடக்காது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஏற்பாட்டு மூர்த்தி என்ன மாதிரியான ஆட்கள் வந்து சீமானுக்கு ஆதரவாக வந்து செயல்படுறாங்க, உணர்ந்து செயல்படுறாங்க. என்ன கேட்டால் ஒரு காலத்தில் வந்து பறையர் அப்படின்னா வந்து அதை வந்து வெளியில் சொல்கிறதுக்கு கூச்சப்படுற சூழ்நிலை இருந்துச்சு. உண்மையை சொல்லப்போனால் பாணன், பறையன், துடியன், கடம்பன் அப்படிங்கிறது தான் வந்து தமிழ் குடிகளுடைய அடையாளம். இன்னைக்கு மற்ற எந்த குடிகளும் வந்து தன்னுடைய உண்மையான அசல் அடையாளத்தோட இல்லை. ஆனால் பறையர் அப்படிங்கிற குடி மட்டும்தான் வந்து தன்னுடைய அசல் அடையாளத்தோட இருக்குது. நீ வந்து தாழ்ந்தவன் கிடையாது, தமிழ் குடிகள் அத்தனையுமே உங்ககிட்ட இருந்து வந்தது அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. என்னதான் அவர் திரும்ப திரும்ப சொன்னாலும் அதே சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து அவரோட கைகோர்த்து இவன் தானே நமக்கான தலைவன், இவன் தானே நமக்கான அரசியலை பேசுகிறான், இவனால பேசுகிறவன்லாம் எங்கே போய் நிற்கிறான்னு பாரு, நமக்கு எதிர் திசையில் நிற்கிறான், நம்மளோட இடஒதுக்கீடை பிடுங்கி கொடுத்தப்போ அப்போ கூட அவனுக்கு சாதமாக தான் நிற்கிறான். ஆனால் இவன் வந்து என்னோட இடஒதுக்கீட்டிலேருந்து எடுத்து கொடுக்காத, நீ பொதுப்பட்டியலேருந்து எடுத்து கொடுங்களே நமக்காக பேசக்கூடிய தலைவன் இருக்கானு அந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு தலைவன் வந்து அங்கீகரிக்கும் போது தானாக இந்த மக்கள் வந்து விழிப்புணர்வு பெறுவாங்க. இப்போது வெளியிலேருந்து வந்து ஒருத்தர் சொல்லதுக்கும் நீங்கள் வேற்ற ஆளாக பார்க்குற ஒருத்தர் சொல்கிறதுக்கும் உங்களுக்குள்ள இருக்க ஒருத்தர் சொல்கிறதுக்குமான வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது வந்து இன்றைக்கி வந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசக்கூடிய பேச்சு, அவர் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்களில் அவருக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குது, நாம் தமிழர் கட்சியில் அவர் பேசும்போது அவருக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குது அப்படிங்கிறதையும், அவர் பேசி முடித்த அடுத்த நாள் விடுதலை சிறுத்தைகள்லேருந்து அவருக்கு என்னென்ன மிரட்டல்கள் வருது, என்னென்ன எதிர்ப்புகள் வருது, விமர்சனங்கள் வருது அப்படிங்கிறத பார்த்தாலும் உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அதாவது கருத்துக்கு கருத்தை வந்து எதிராக வைக்க முடியாதவங்க அவர் மேலே விமர்சனம் வைக்கிறது, அண்ணன் சீமானோட விமர்சனம் வைக்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் நடக்கு. நிச்சயமாக வந்து இன்றைக்கி வந்து வட தமிழகத்தில் வந்து அண்ணன் மூர்த்தி அவர்கள் வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார். அதே விழிப்புணர்வு வந்து அடுத்து தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் வந்து ஏற்படுத்துவதற்கு இந்த கூட்டம் ஒரு ஆரம்ப புள்ளி அமையும் நான் பார்க்குறேன்.